தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம்னால பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த மிடில் கிளாஸ் மக்களுக்காக இந்த அரசாங்கம் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் ஒரு 5% 6% ஜிஎஸ்டியை குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிற இருந்த சமயத்தில் ஒரேடியா அரசாங்கம் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டியும் தள்ளுபடி பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னா இதோட முதல் ஸ்டெப் அரசாங்கம் எடுத்தாகணும் அப்படிங்கிறத நம்ம பழைய வீடியோல பதிவு பண்ணியிருப்போம். அந்த வகையில் அந்த அரசாங்கம் உண்மையிலே ஒரு பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்கு. இருந்தாலும் ஒரு சின்ன செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட். அதாவது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் 2 வருஷம் 3 வருஷம் நான் இப்பதான் பே பண்ணேன், அரசாங்கம் இப்படி 0 ஆகிட்டாங்க, எனக்கு இதனால லாஸ் தானே, இப்ப அந்த ஜிஎஸ்டியை நான் திரும்பி வாங்கலாமா அப்படின்னு கேட்கிற மக்களுக்காக, என்னோட கஸ்டமர்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். இப்ப நீங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பாலிசி நீங்க எடுத்துட்டீங்க. போன மாசம் தான் நம்ம கஸ்டமர் ஒருத்தர் 2 வருஷம் பிரீமியம் கட்டினாங்க, ஒரு சிலர் 3 வருஷம் பிரீமியம் கட்டினாங்க. இப்ப இந்த ஜிஎஸ்டியை அட்வான்ஸாவே கட்டிட்டேன், இதை திரும்பி வாங்க முடியுமா அப்படின்றவங்களுக்கு வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா இது வாங்குறது அவங்களுக்கு உண்மையிலே ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் பதிவு பண்ண போறேன். உங்களுக்கும் இது நிச்சயமா உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ இது சம்பந்தமான என்னோட கஸ்டமர் போட்ட பாலிசியோட ஒரு ரியல் டைம் கால்குலேஷனை தான் உங்களுக்கு நான் காமிக்க போறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்விக்கான பதிலையும் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் மெயில் போட்டேன்னா அந்த ஜிஎஸ்டி அப்படியே இன்சூரன்ஸ் கம்பெனி எனக்கு திருப்பி கொடுத்துருவாங்க ஃபியூச்சர்ல பே பண்ண ஜிஎஸ்டியும் சேர்த்து அப்படின்னு. அது அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க லாங் டேர்ம் பாலிசியை கேன்சல் பண்ணணும். அது எப்படி கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி நீங்க ஒரு 3 வருஷ பாலிசி நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா 2025ல இருந்து 26 பாலிசி உங்களுக்கு லைவ்ல தான் இருக்கும். அதுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள். அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதி தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி வேவர்ங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப்ப இந்த 2025ல இருந்து 26 வரைமான பாலிசி நீங்க கேன்சல் பண்ண முடியாது. நேச்சுரலி கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு அந்த பெனிஃபிட் போயிடும். அப்ப 26 to 27 27 to 28 ஃபினான்ஷியல் இயர் பாலிசியை நீங்க கேன்சல் பண்ணலாம். அதுக்கான ப்ரொவிஷன் பாலிசி கண்டிஷன்ஸ்ல தெளிவா இருக்கு. நீங்க ஃபியூச்சர் பாலிசியை எப்பயுமே நீங்க கேன்சல் பண்ணிட்டு ஃபுல் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். எந்த கேன்சலேஷன் சார்ஜஸும் கிடையாது உங்களுக்கு. அந்த விதத்துல பார்க்கும்போது அதுக்கான ஜிஎஸ்டியும் சேர்த்து தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப அந்த ஒர்க்கிங்குள்ள நம்ம போகலாம். இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போற கால்குலேஷன் யாருதுன்னா, என்னோட கஸ்டமர் பஜாஜ் அலையன்ஸ்ல ஒரு பாலிசி எடுத்திருக்காரு. போன மாசம் தான் அந்த பாலிசி ஆக்டிவேட் ஆச்சு. இப்ப இதுக்கு எவ்வளவு பிரீமியம் அவர் கட்டியிருக்காருன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு பிரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் போக நான் சொல்றேன். இவர் 3 வருஷம் பே பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த பாலிசியில் அவங்களுக்கு லாங் டேர்ம் டிஸ்கவுண்ட்னு சொல்லி ஒரு 12,020 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த காலம்ல நீங்க பார்க்கலாம். சரியா? ஸோ இதுல ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 25,000 ரூபா கிட்ட பே பண்ணியிருப்பாரு. ஸோ டோட்டல் பிரீமியம் அவர் 1,63,124 ரூபா பே பண்ணியிருக்காரு. இப்போ கால்குலேஷன் போடுறதுக்கு முன்னாடி நீங்க கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாருமே நீங்க லாங் டேர்மா பே பண்ணும்போது அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா, இந்த 3 வருஷ பாலிசியை அவர் கேன்சல் பண்ணிட்டு 1 வருஷத்துக்கு மட்டும் ரீடைன் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த டோட்டல் லாங் டேர்ம் டிஸ்கவுண்ட்டும் ஃபுல்லாவே அவருக்கு போயிடும். ஸோ அதனால இதை நம்ம மறக்காம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, இவருக்கு 3 வருஷத்துக்கு பே பண்ணியிருக்காரு. அதுல ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் 24,884 ரூபா பே பண்ணியிருக்காரு. அப்போ ஃபியூச்சர் பிரீமியம்ஸ்க்கு அவர் ஜிஎஸ்டி வாங்கும் போது என்ன ஆகும், இந்த வருஷத்துக்கான ஜிஎஸ்டி கண்டிப்பா அப்ளை ஆகும். செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அந்த மற்ற 2 வருஷம் பிரீமியமும் வருது. அதோட ப்ரொபோர்ஷனேட் பிரீமியம் நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்னா 16,589 ரூபா அவருக்கு திரும்பி வந்துடும் இந்த பாலிசியை கேன்சல் பண்ணும்போது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேன்சல் பண்றதுன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்றது பின்வரக்கூடிய அடுத்த 2 வருஷத்தை கேன்சல் பண்றோங்கிற தான், இப்பவே கேன்சல் பண்றது கிடையாது. அப்ப இதுல லாங் டேர்ம் டிஸ்கவுண்ட் ஒரு 12,020 ரூபா நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப நெட் பெனிஃபிட் அவருக்கு என்ன ஆகும்னா, இதை கேன்சல் பண்றதுனால அந்த லாங் டேர்ம் டிஸ்கவுண்ட் ஃபுல்லாவே 0 ஆயிடும். அப்ப ஜிஎஸ்டி அமௌண்ட் 16,589 ரூபாயில இருந்து இந்த 12,020 ரூபாய் கழிச்சோம்னா இவரோட நெட் பெனிஃபிட் 4,569 ரூபாங்கிறது இவருக்கு பெனிஃபிட்டா கிடைக்கும். இதுதான் ஒர்க்கிங். இதை கொஞ்சம் ஒரு ஃபைன் டியூன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ என்னன்னா, பாலிசியை அவர் கேன்சல் பண்ணிட்டாரு. இந்த 4,589 ரூபாங்கிறது ஒரு பெனிஃபிட் அவருக்கு வருது அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த பெனிஃபிட் அவர் மேக்சிமைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த வருஷம் பாலிசியை ரெனியூ பண்ணும்போது மறுபடியும் 3 வருஷமா அவர் பண்ணிக்கணும். சரிதானே? அப்போ மறுபடியும் அவர் ஜிஎஸ்டி கட்ட போறது இல்ல. இந்த லாங் டேர்ம் இன்சூரன்ஸ் டிஸ்கவுண்ட் பெனிஃபிட்டும் அவருக்கு திரும்ப கிடைச்சிரும் இல்லைங்களா? ஸோ அப்ப அந்த ஒர்க்கிங்கை நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ அடுத்த வருஷமும் இதே கஸ்டமர் 3 வருஷத்துக்கு பே பண்றாரு. இப்போ அதே லாங் டேர்ம் டிஸ்கவுண்ட் 12,020 ரூபா மறுபடியும் அவருக்கு கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த வருஷம் திருப்பி கிடைச்ச 4,569 ரூபாய் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ டோட்டல் டிஸ்கவுண்ட் அவருக்கு நெட்டா என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா 16,589 ரூபாய் கிடைக்கும்.
சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் கால்குலேஷன். இப்போ நீங்க கேட்கலாம், அடுத்த வருஷம் எனக்கு ஜிஎஸ்டி வராதுல, அப்போ அதையும் நீங்க கூட்டிக்கணும்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பாலிசியை கேன்சல் பண்றதுனால ஜிஎஸ்டி அமௌண்ட் 16,000 சில்ட்ரன் ஆல்ரெடி நான் அக்கௌண்ட்ல எடுத்துட்டேன். அப்போ மறுபடியும் அதுக்கான பெனிஃபிட்டை கொடுக்கறது தப்பான கால்குலேஷனா போயிடும். அப்படிங்கிறதுனால ஃபியூச்சர் ஜிஎஸ்டியை நான் எடுத்துக்கல. ஏன்னா முன்னாடியே நம்ம ரீஃபண்ட் வாங்கிடுறோம் நம்ம. சரியா? இதுல கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி அடுத்த வருஷத்துக்குள்ள பிரீமியமை ஏத்தாம இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க இந்த விஷயத்தை. ஏன்னா இந்த பிரீமியம் இன்ஃப்ளேஷனை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒருவேளை இன்சூரன்ஸ் கம்பெனி பிரீமியமை ஏத்தலைன்னா தான் இது அவரோட ஆக்சுவல் பெனிஃபிட் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? ஒருவேளை இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பிரீமியமை ஏத்திட்டாங்க, இப்போ மார்க்கெட்டில் ஒரு டாக் போயிட்டு இருக்கு, இந்த ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் லூஸ் பண்றதுனால பிரீமியம்ஸை கொஞ்சம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா, அப்ராக்சிமேட்லி ஒரு 3-3.5% வரை ஏற்றலாம்னு சொல்றாங்க. ஒரு சிலர் ஏற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிறைய ஏற்றி இருக்காங்க ஆல்ரெடி பிரீமியம்ஸ்லாம், அதனால ஏற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் இன்னும் ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த பெனிஃபிட் கால்குலேஷன் முழுக்க முழுக்க இன்சூரன்ஸ் கம்பெனி பிரீமியமை ஏற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் போட்டது தான். ஸோ ஒருவேளை இந்த மார்க்கெட் டாக்ஸ் படி ஒரு 3.5% பிரீமியம் அவங்க ஏற்றினாங்கன்னா, இதோட பாதிப்பு ஒரு 4,838 ரூபா அப்ராக்சிமேட்டா வரும் இந்த கஸ்டமருக்கு. ஸோ அதை கழிச்சுக்கிட்டோம்னா இவரோட நெட் பெனிஃபிட் 11,751 ரூபாயா மாறிடுது, கொஞ்சம் கம்மியாயிடுது. ஓகே, ஒருவேளை 3.5%க்கு மேல இன்சூரன்ஸ் கம்பெனி ஏத்துனாங்க அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா பெனிஃபிட் கம்மியாயிட்டே போகும். ஒருவேளை இன்சூரன்ஸ் கம்பெனி பிரீமியமே இதுக்கும் கீழே அவங்க ஏத்துனாங்க, 1%, 1.5% ஏத்துனாங்கன்னா நிச்சயமா அது பெனிஃபிட்டா தான் இருக்கணும். இப்ப இந்த முடிவை யார் எடுக்கணும் அப்படின்னா, அந்தந்த கஸ்டமர்ஸ் தான் எடுக்கணும். ஏன்னா இந்த பெனிஃபிட்டுக்காக நான் ரிஸ்க் எடுத்து இதை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் லாங் டேர்ம் பாலிசி போட்டுக்கலாமா, இல்ல கவர்மெண்ட்டுக்கு தானே அந்த டாக்ஸை கட்டினேன், பரவாயில்ல இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுலாமா அப்படிங்கிறத உங்க முடிவுக்கு விட்டுறேன். மேலும் இந்த கால்குலேஷன் பஜாஜ் அலையன்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனில கொடுக்கப்பட்ட டிஸ்கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டது. இப்போ பஜாஜ் அலையன்ஸ் எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். 2 வருஷ பாலிசிக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா 4% ஓவரால் பிரீமியம்ல அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்க 10,000 இந்த வருஷம் பிரீமியம், அடுத்த வருஷம் பிரீமியம் 10,000 ரூபாய்னா 20,000 ரூபாய்க்கும் ஒட்டுமொத்தமா 4% அவங்க கொடுக்குறாங்க. ஒருவேளை 3 வருஷ பிரீமியம்னா அவங்க ஒட்டுமொத்த பிரீமியம்லயும் 8% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப இந்த கால்குலேஷன் ஓவரால் பிரீமியம்ல 8% கொடுத்ததுனால இந்த பெனிஃபிட் அவருக்கு வந்தது. இப்போ ஒரு சில கம்பெனிஸ் வேற மாதிரி பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷனை பாருங்க. இவர் மணிபால் சிக்னல 2 வருஷ பிரீமியம் கட்டியிருக்காரு. இப்போ இந்த கஸ்டமருக்கு 2 வருஷ பிரீமியம்ல என்ன ஆகும்னா 7.5% இந்த கம்பெனி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 2 வருஷ பாலிசிக்கு அது கொடுக்குறாங்க. சரியா? அப்ப பஜாஜை விட இவங்க ஜாஸ்தியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 2 இயர் பாலிசிக்கு. ஓவரால் பிரீமியம்ல 7.5%. இப்ப ஜிஎஸ்டி வைவருக்காக அவர் திரும்பி வாங்கும்போது என்ன ஆகுது, அடுத்த வருஷ பாலிசிக்கான ஜிஎஸ்டி 18% தான் அவருக்கு கிடைக்குது. ஆனா ஒட்டுமொத்த பிரீமியம்லயே அவர் 7.5% டிஸ்கவுண்ட் லூஸ் பண்றாரு. அப்படிங்கிற பட்சத்துல இந்த வருஷம் அவர் பாலிசியை கேன்சல் பண்றதுனால நெட் அவருக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கலங்கிறத இந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்ப இது அவர் 3 வருஷம் பிரீமியம் கட்டுறாரு அப்படின்னா ஓவரால் பிரீமியம்ல இந்த கம்பெனி 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப பாலிசியை கேன்சல் பண்றதுங்கிறது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா வரும் அப்படிங்கறத நீங்க இந்த ஒர்க்கிங்கை நீங்க போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இன்னொரு கம்பெனி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நிவாபூபா இன்சூரன்ஸ் கம்பெனி. இவங்க எப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா 2வது வருஷ பிரீமியம்ல 7.5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்க 3 வருஷம் கட்டினீங்கன்னா எப்படி கொடுக்குறாங்கன்னா 2வது வருஷ பிரீமியம்ல 7.5% கொடுக்குறாங்க, 3வது வருஷ பிரீமியம்ல 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப அந்த டிஸ்கவுண்ட் பெனிஃபிட்ல நீங்க கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கேன்சலேஷன் உண்மையிலே உங்களுக்கு பெனிஃபிட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். என்ன பொறுத்தவரை என்ன கருத்துன்னா, இந்த சின்ன பிரீமியம்லாம் கட்டியிருப்பீங்க இல்லையா, மேபி ஒரு லெஸ் than 20,000 ரூபாய்க்குள்ள 15,000 ரூபாய்க்குள்ள அந்த மாதிரி எல்லாம் கட்டியிருக்கும் போது உங்களுக்கு சில ஆயிரங்கள் மட்டுமே உங்களுக்கு நீங்க சேமிக்க முடியும். அந்த ரிஸ்க் நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் ஒருவேளை ஏறிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க லூஸ் பண்ண போறது உறுதிதான். அதனால நீங்க சீனியர் சிட்டிசன் பாலிசிஸ் ஏதாவது உங்க வீட்டில் வச்சிருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் கூட நிறைய பேர் பே பண்றாங்க. அந்த மாதிரி பிரீமியம்ல நீங்க ஒருவேளை லாங் டேர்மா பிரீமியம் பே பண்ணிருக்கீங்க, சமீபத்துல தான் பே பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஒர்க்கிங்கை போட்டு பார்த்துட்டு நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. அப்ப நிச்சயமா உங்களுக்கு இது உபயோகமா இருக்கா, இல்ல நான் ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு உங்களால வர முடியும். ஸோ இந்த வீடியோ நிச்சயமா லாங் டேர்ம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டு அதனால நம்ம இழந்துட்டோமோ அப்படின்னு வருத்தப்படுற உங்களோட நண்பர்களுக்கும் உங்களுக்கும்
எல்லாருக்கும் நிச்சயமா உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம லாங் டேர்ம் இன்சூரன்ஸ் பே பண்ண உங்க ஃப்ரெண்டுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. மேலும் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாம முதலீடு சம்பந்தமாகவும் ஒரு சில ஆலோசனைகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பர் இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு, நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. மேலும் இன்சூரன்ஸ் தொடர்பான உங்களுக்கு ஏதாவது கிளைம்ஸ் டிஸ்பியூட்ஸ் இருந்தது, சர்வீஸ் இஷ்யூஸ் இருந்ததுனாலும் அது சம்பந்தமாகவும் எங்கள்கிட்ட query கேட்டுக்கலாம். எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருப்போம். என் பேர் ஆனந்த். நன்றி, வணக்கம்.